பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. உங்கள் வார்த்தைகள் என் ஆத்துமாக்கு தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் ஆரோக்கியமான போஜனம் போல் இருக்கிறது. யோபு சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் ஆத்துமாக்கு ஒரு 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 பலனா இருக்குது, அது என் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. உம்முடைய வசனம் எனக்கு ஒரு உணவாக இருக்குது ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு தேற்றுது ஆண்டவர், அதுவே எனக்கு போதுன்னு சொல்லி யோபு சொல்கிறான். ஏன்னா யோபோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிசாசு பயங்கரமாக யோபுக்கு சோதனையை கொண்டு வரான், பயங்கரமான வேதனை கொண்டு வரான். அதாவது பிசாசு பார்த்தீங்கன்னா யோபோட ஆஸ்தியை அழிக்கிறான், யோபோடைய பிள்ளைகளை அழிக்கிறான். அது மட்டும் இல்லை, யோபோட சரீரத்தில் வியாதியை கொண்டு வரான், ஒரு கொப்பளத்துக்கு பயங்கரமான ஒரு வியாதியை கொண்டு வரான். யோபால தாங்கவே முடியல. யோபு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மனசஞ்சலப்பட்டு துக்கப்பட்டு அழுகுறாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவரை பலப்படுது. அதான் யோபு சொல்கிறேன், எனக்கு என்ன சோதனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுது, உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்துது, உம்முடைய வார்த்தை என் வியாதிக்கு அது மருந்தாக இருக்குது ஆண்டவர், உம்முடைய வார்த்தை எனக்கு உணவாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தையை நம்பும் போது நான் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி யோபு சொல்கிறேன். யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்புனார். அந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா யோபு வெக்கப்பட்டே போகல. எந்த பிசாசு யோபு வெக்கப்படுறதை நினைச்சானோ அந்த பிசாசு தான் வெக்கப்பட்டு போனான். பிசாசு யோபுடைய எதெல்லாம் பறிச்சானோ ஏசப்பா திருப்பி யோபுக்கு அதாவது பிசாசு யோபுகிட்ட கொஞ்சம் தான் பறிச்சானோ ஏசப்பா திருப்பி யோபுக்கு 4 மடங்கு கொடுத்து பயங்கரமாக ஆசீர்வதிச்சு யோபோட தலையை கர்த்தர் உயர்த்தினார். பிசாசு வெக்கப்பட்டு போனான். ஏன்னா யோபு கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை அந்த வார்த்தை ஒரு விடவே இல்லை. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் செல்லும் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் போது இந்த வார்த்தை நம்மளை ஒருபோது வெக்கப்படுத்த விடாது. ஏன்னா அந்த வார்த்தை எந்த நேரத்தில் சரி அது உங்களுக்கு ஒரு ஒரு மருந்தாக இருக்கும், உங்களுக்கு உணவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சமாதான நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும். நீங்கள் கண்ணீரோடு இருக்கும்போது இந்த வார்த்தை எடுத்து நீங்கள் படிக்கும்போது இந்த கண்ணீரை கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தை மூலயமா துடைப்பார். நீங்கள் பயங்கரமான ஒரு பிசாசு போரில் இருக்கும்போது, பிசாசு கட்டில் இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே எப்படியாகிற பிசாசு வெளியே ஓடிடும். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி போட உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ இந்த வார்த்தையை கொடுக்கும். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு இந்த வார்த்தை சகலமும் கொடுத்தது. எரேமியா சொல்கிறாரு, அதாவது எரேமியா 15 இப்போ 1 பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எரேமியா 15:16 சொல்கிறார், அதாவது ஆண்டவர் உம்முடைய ஒரு வார்த்தை என்னை பலனாயிடுச்சு, அந்த உம்முடைய ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளோ பலனாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எரேமியா அநேகர் தான் சொல்கிறார். அதாவது ஏசப்பா எரேமியா தாயின் கருவில் உருவாக்கி தெரிந்து கொண்டார். தீர்க்கதரிசியாக பல ஜாதிகளுக்கு பல தேசத்துக்கு பல ஜாதிகளுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் அது எரேமியா மேலே சொல்லும்படி ஒரு தீர்க்கதரிசி அவர் ஏற்படுத்தினார். எரேமியா சொல்கிறார், உடனே ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரே இதை போய் தீர்க்கதரிசி சொல்லும்போது உடனே ஏசப்பா சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி உடனே ஏசப்பா சொல்கிறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத, பார் உன்னை பிடுங்கும் கவிக்கும் நாட்டவும் உன்னை பெரிய ஜாதியாக உன்னை தீர்க்கதரிசியை ஆக்குவேன்னு சொல்கிறார். அதே போல் ஏசப்பா எரேமியா தீர்க்கதரிசி அதே போல் ஆக்குறார். அது மட்டும் வேதத்தில் அநேக பேர் சங்கீத தாவீது சொல்றாரு, அதாவது உம்முடைய வேதத்தை இரவு பகலமா தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், உம்முடைய வேதத்தில் எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, உம்முடைய வேதத்தில் எனக்கு ஒரு நாளும் சரி மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லி பயங்கரமாக சங்கீத எல்லாத்துல வேதத்தை பற்றி சொல்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தை பார்த்தீங்கன்னா அநேக பேர் அவங்க வாழ்க்கையை மாற்றிச்சு. அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவா பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இயேசுவாவுக்கு விரோதமாக சில ராஜாக்கள் எழும்பி யுத்தம் பண்ண வராங்க. அப்போ ஏசப்பா இயேசுவா யுத்தத்துக்கு போன்னு சொல்லாமல் அவர் சொல்கிறார், அதாவது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாது, இப்போ இரவு பகலும் இதே நீ தியானிச்சு நீர், இதே நீ படிச்சு நீர், நிச்சயமாக உனக்கு வெற்றி நிச்சயம் இயேசுவான்னு சொல்கிறார். அதே போல் இயேசுவா இரவு பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுன்னு இருக்கிற பார்த்தீங்கன்னா விரோமா ஏம்பு சத்துரு அவங்களே ஒருத்தர் அடித்து இறந்து போயிட்டாங்க. இயேசுவாவுக்கு ஒன்றுமே செய்யாமல் ஒரு சண்டை கூட போடாமல் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்று. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை புற ஜாதிகள் பிரசங்கிக்கும்படியே கர்த்தர் தாயின் கருவிலே அப்போஸ்தலர் பவுலை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் பவுல் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அழைப்பு அவர் மேலே இருக்குன்னு தெரிஞ்சு கர்த்தர் வாழ்க்கை தனக்கு கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தாரு பவுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு சரித்திர நியாயம் மாற்றப்படும். அது மாதிரில பவுல் பார்த்தீங்கன்னா பயங்கர நாளமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அநேக ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டு தன் பாவத்திலிருந்து வெளியே வராங்க. அநேக ஜனங்கள் கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பில் வராங்க. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருடைய வார்த்தை அநேகத்தில் பிரசங்கிச்சு அநேக ஜனங்கள் மனம். ஏன்னா அந்த வார்த்தை எப்படியாப்பட்ட ஆட்களையும் மாற்றும். இன்றைக்கி நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிங்க. இது மாதிரி நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றும் உங்களுக்கு சகலமும் கொடுக்கும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, வானம் பூமியோ ஒரு நாள் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழப்பா. இந்த வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனுக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்ம இதை படிக்கும்போது
தியானிக்கும் போது, நம்ம இது உட்கொள்ளும் போது இந்த வார்த்தை நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றும். நீங்கள் ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு சகலமும் கொடுக்கும். யோபு வாழ்க்கையில் சகலமும் கொடுத்தது. இந்த வார்த்தையை யார் நம்புறீங்களோ உங்களுக்கு சகலமும் கொடுக்கும். ஆமென்.